ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் இந்த மாதம் ரூபாய் 1000 வரல அப்படின்ற மாதிரி நேற்று வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண வரீங்க. 14ஆம் தேதி கரெக்டாக பணம் கிரெடிட் ஆகிடுச்சு பிப்ரவரி மாதம். ஒரு சிலவங்களுக்கு பணம் வரல அப்படின்ற மாதிரி மெசேஜ் கமெண்ட் பாக்ஸில் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா, முக்கியமாக மேல்முறையீடு செய்து இது வரைக்கும் 6 மாதங்களாக பணம் வராத நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களும் கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கேள்வியாக கேட்டு வரீங்க. மேல்முறையீடு செய்தவங்களுக்கு எப்போ தான் பணம் வரும், என்னதான் தீர்வு அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மேல்முறையீடு செய்தவங்களுக்கு ஒரு 3 விதமான தீர்வு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த 3 விதமான தீர்வு நீங்கள் கண்டிப்பாக சொல்யூஷனை பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கான பணம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த 3 விதமான தீர்வு சொல்லியிருக்கோம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். முக்கியமாக மேல்முறையீடு பண்ணவங்க இந்த வீடியோ கம்பல்சரியாக பாருங்கள். மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு ஒரு சிலவங்க பணம் வந்திருக்கும். அவங்க பரவாயில்லை, பணம் நடுவில் ஸ்டாப் ஆனவங்களும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி மேல்முறையீடு பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் ஒரு மாதம் கூட பணம் வராத 6 மாதமாக வெயிட் பண்ணுறவங்களுக்கு இந்த தீர்வு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் நடுவிலே ஸ்டாப் ஆகிருக்கும். இந்த பிப்ரவரி மாதம் பணம் வராது இருக்கும். அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷனை ஃபாலோ பண்ணலாம். மேலும் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் இதுக்கு மேலே அப்ளை பண்ண போகிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃபுல்லாக. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு முதல் தவணை 2வது தவணை பணம் வந்துட்ட பிறகு நடுவில் பணம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா இந்த இன்ஃபர்மேஷன் இந்த சொல்யூஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை மேல்முறையீடு செய்தவங்களும் சரி, இல்லை புதுசாக விண்ணப்பம் அப்ளை பண்ண போகிறவங்களும் சரி, ரெகுலராக பணம் வாங்கி வரவங்களும் சரி, எல்லாருமே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான தகவலாக இந்த வீடியோ அமையும் அப்படின்றத நம்ம தரப்பில் டீட்டெயிலாக தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இது வரைக்கும் இந்த ஸ்கீமில் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கினீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சொல்ல போகிற 3 சொல்யூஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லிக்கிறோம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க 7 மாதத்துக்கு முன்னாடி முகாம் மூலியமாக விண்ணப்ப படிவங்கள் பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். 2 கட்டமாக விண்ணப்ப படிவம் முகாம் நடைபெற்றிருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா அந்தந்த கிராமத்தில் தன்னார்வலர்கள் மூலியமாக 500 ரேஷன் கார்டுக்கு ஒரு தன்னார்வலர்கள் அப்படின்ற மாதிரி நியமிச்சு ஒரு ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில், ஊராட்சி மன்ற ஆஃபீஸில் இது போல் தனித்தனி முகாம் போட்டு அப்ளிகேஷன் பெறப்பட்டிருந்தாங்க. நகரங்கள் கிராமங்களில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 1,65,00,000 பேருக்கு மேலே தமிழ்நாடு முழுக்க அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் தகுதி வாய்ந்தவங்களாம் தமிழக அரசு கருதி முதல் கட்டமாக செப்டம்பர் 14-15 தான் இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. செப்டம்பர் 15 அதில் பார்த்தீங்கன்னா 1,05,00,000 பேருக்கு மேலே பயனாளிகளாக சேர்த்து முதல் தவணையாக 1000 ரூபாய் செலுத்தியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வரைக்கும் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 6 மாதம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 1000 ரூபாய் பெற்று வந்தாங்க. ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால் நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு 56 லட்சம் பேர் நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் தகுதியானவங்க இ சேவை மூலமா மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்றதையும் தமிழக அரசு அறிவுறுத்தியிருந்தாங்க. அதன் மூலமா ஒரு 11,85,000 பேர் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. மீதமுள்ளவர்கள் டைம் இல்லாதனால பண்ணாத விட்டுட்டாங்க. அந்த 11,85,000 பேருக்கு பணம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவாக சொல்லியிருந்தோம். ஜனவரியில் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியே ஒரு 2 லட்சம் பேர் மேல்முறையீடு பண்ணவங்கள பணம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேல்முறையீடு பண்ணவங்கள பணம் வந்துருந்தது. மீதமுள்ளவர்களுக்கு ஒன்றும் பணம் வரல. அவங்களுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ 6வது தவணையாக ரூபாய் 1000 ரூபாய் நிறைய பேர் ரெகுலராக பெற்று வரவங்க பணம் வந்துன்னு இருக்கு. அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க கட்டாயிருக்கு அப்படின்ற மாதிரி பணம் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இன்ன வரைக்கும் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் பணம் வராதவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பேங்க்கில் யாராவது சர்வர் இஷ்யூ காரணத்தினால வராத இருக்கலாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வருது. அதனால் 3 நாள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமைக்குள்ளே வரலன்னா அதுக்கான சொல்யூஷன் என்னவோ இந்த வீடியோவில் சொல்லிக்கிற மாதிரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான எஸ்எம்எஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பணம் கிரெடிட் ஆக போதுன்னா, வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தங்களுடைய குடும்ப அட்டை அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு உங்களுடைய ரேஷன் கார்டு லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 2024 பிப்ரவரி மாதம் உரிமை தொகை தங்களது வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்ல இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நேம், உங்களுக்கு ரெகுலராக பணம் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுதோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நேம் மென்ஷன் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை மென்ஷன் பண்ணி செலுத்தப்பட்ட
அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி எஸ்எம்எஸ் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கே வந்திருக்கும். நன்றி டிஎன் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து பணம் வரப்போகுது, கிரெடிட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பு மெசேஜை வந்து அனுப்பியிருப்பாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா டிபிடி கவர்மெண்ட் பேமெண்ட் ₹1000 கிரெடிட்டட் அப்படின்ற எஸ்எம்எஸ் கூட வந்திருக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு இந்த 2 எஸ்எம்எஸும் வராத கூட இருக்கலாம். கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படி இல்லைனா டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை வந்து நெட் பேங்கிங் மூலமா வந்து செக் பண்ணி பாருங்க. மேலும் அப்படி இல்லைனா பேலன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. இல்லைனா டேரெக்டாக பேங்க்குக்கே போயிட்டு உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் அவுட்டை பாஸ்புக் மூலமா வந்து எடுத்து பாருங்க. உங்களுக்கு பணம் ஏறி இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து தெரிய வந்திருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணவங்கள நிறைய பேருக்கு வந்து பணம் வந்து உன்ன வரைக்கும் வந்து வரல, இந்த மாதம் வந்து மீதம் உள்ளவர்களுக்கு பணம் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். நம்மளும் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செய்தவங்கள 2 லட்சம் பேருக்கு வந்து வரும் 10ஆம் தேதி ₹1000 வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது அப்படின்ற மாதிரி தமிழக அரசு வந்து தகவல் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. பொங்கலை முன்னிட்டு 10ஆம் தேதி. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 11,85,000 பேர் மேல்முறையீடு பண்ண நிலையில் 2 லட்சம் பேருக்கு வந்து பணம் வந்து கிரெடிட் ஆயிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். மீதமுள்ளவர்களுக்கு வந்து எப்போ வந்து பணம் வரும் அப்படின்ற கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீதமுள்ளவர்களுக்கு விண்ணப்பங்கள் வந்து பரிசீலிக்கப்பட்டு கலாய் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிட்டு அடுத்த மாதம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து அறிவிப்பாக வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருந்தது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணியிருந்தீங்க. மேல்முறையீடு பண்ணவங்களே 15ஆம் தேதி பணம் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்திலும் ஒரு சிலவங்க வந்து பணம் கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வெளியே இருக்குது. மீதமுள்ளவர்களுக்கு வந்து இன்ன வரைக்கும் தகவல் வந்து பணம் வந்து வரல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் சொல்லணும் வராங்க. கண்டினியூவாக வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிய வரும். முக்கியமாக வந்து ஏன் வந்து பணம் வரல, மேல்முறையீடு செய்தவங்களுக்கும் ஏன் பணம் வரல, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பணம் வாங்கி வந்தவங்களுக்கும் ஏன் வந்து பணம் வரல அப்படின்ற கிரைட்டீரியாவில் அவங்க கொடுத்துக்கிற கிரைட்டீரியா முக்கியமான கிரைட்டீரியாவில் நிறைய பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன பாயிண்ட்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தனாவே அதுக்கான டீட்டெயிலாம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் வந்து கூடுதலாக வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் மாதந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு செய்கிறாங்க. கலாய்வு ப்ராசஸ் பரிசீலனை ப்ராசஸ் முடிந்ததுக்கப்புறம் தான் மேல்முறையீடு உள்ளவங்களுக்கு வந்து பணம் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பணம் வாங்கினவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் வந்து ஆய்வு வந்து நடத்துகிறாங்க. அவங்களுடைய தரவுகள் வருமானம் குறித்து தரவுகள் மாதந்தோறும் வந்து ஆய்வு செய்யப்படுது. வருமானம் உயர்ந்திருந்தால் அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணுவாங்க. 4 சக்கர வாகனங்கள் கனரக வாகனங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வச்சிருக்கவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை. அப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரெகுலராக வந்து பணம் வாங்கினதுக்கப்புறம் 4 சக்கர வாகனங்களோ கனரக வாகனங்களோ நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வந்து தரவுகளை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாகன பதிவு பத்திரப்பதிவு நீங்கள் ஏதாவது வந்து மேற்கொண்டு ஒரு 10 ஏக்கராவுக்கு மேலே நிலம் வந்து இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணி பணம் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதையும் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சம்மந்தமாக வந்து ஜிஎஸ்டி அதிகமாக வந்து கட்டுறீங்களா, மின்சார பயன்பாட்டு நீங்கள் அந்த ஸ்கீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதிகமாக வந்து பயன்படுத்துகிறீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய தரவுகள் வந்து பார்த்தீங்கன்னா அரசிடம் இருக்கிற தரவுகள் மூலமா உங்களுடைய இந்த ஸ்கீம் மூலமா வந்து ஒப்பிடுவாங்க. அப்படி அந்த தரவுகளில் வந்து கொடுத்துக்கிற கிரைட்டீரியாவை நீங்கள் மீறும் பட்சத்தில் இந்த ஸ்கீமில் மேல்முறையீடு பண்ணவங்களா இருந்தாலும் சரி இல்லை ரெகுலராக வந்து பணம் மாறவங்களா இருந்தாலும் சரி டெலிஷன் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் டெலிஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கொடுத்துக்கிற கிரைட்டீரியா முக்கியமாக வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த கிரைட்டீரியா இருக்கிறவங்க தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பணம் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இது போல் கிரைட்டீரியா நீங்கள் மீறி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 1 செகண்ட் வந்து செக் பண்ணிங்க. அப்படி மீறி இருந்ததுன்னா உங்களுக்கு பணம் வந்து ஸ்டாப் ஆகிருக்கிறதுல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் யாராருக்கெல்லாம் வந்து பணம் வராது இருக்குதோ அவங்களுக்கான சொல்யூஷன் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கும். மேல்முறையீடு பண்ணவங்கள கிட்டத்தட்ட 6 மாதமாக வந்து நிறைய பேர் வந்து பணம் வராத வந்து அவதிப்பட்டு வந்தீங்க. அவங்களுக்கான சொல்யூஷனாக வந்து ஒரு 3 விதமான சொல்யூஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த சொல்யூஷன் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத வந்து தெரிய வந்திருக்கும். இது ஃபுல்லாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து மேல்முறையீடு பண்ணியிருந்தாலும் வந்து இந்த ஸ்கீம் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்தாலோ இந்த மேல்முறையீடு சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி இல்லை புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி இந்த ஸ்கீம் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு அவளுடன் எதிர்பார்த்துன்னு வந்து இருக்கும். நிறைய வீடியோவில் நீங்கள் கீழே போய் கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தா தெரியும். ஒரு வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டுக்கும் லைக் பண்ணிவிட்டு உடனே வந்து ரிப்ளை பண்ணியிருப்போம். நல்ல சொல்யூஷனாக வந்து கொடுத்துன்னு வரோம். இதன் மூலயமா நம்ம சேனல் வந்து நல்ல க்ரோ ஆயிருக்கு. நம்ம சேனலோட மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.